எங்க இருக்க? நீ நிக்கிற பாத்தியா, அதுக்கு நேரா அப்படியே நடந்து வந்துகிட்டே இரு. நான் தான் நீ சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துட்டேல, அப்படியே காட்டுக்குள்ள அலைய வைக்கிற. ஏய் வான்னு சொல்றல, வந்துகிட்டே இரு. நீ நேரா வா. வா. என்ன பணத்தை கொண்டு வந்துட்டியா? எங்க காட்டு. பணத்தை கொண்டு வந்துட்டேன், இனிமேல் இது பண்ணிராத. அதான் கொண்டு வந்துட்டல, கொண்டு வந்து கொடுத்துட்டு போ. தப்பிச்சிட்டானே. எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ரெடியா தான் வந்திருக்கான். இங்க பார், பயப்படாத. ஏன் பயப்படுற? அதான் கூட இருக்கல நானு. இங்க பார், மறுபடியும் அவன் எப்ப போன் பண்ணாலும் சரி, இல்ல நேர்ல வந்தாலும் சரி, உடனடியா எனக்கு தகவல் கொடு, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஏன் நீ என்ன பணத்தை எடுத்துட்டு வந்திருக்க? நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு பணத்தை எடுத்த? ஏது உனக்கு பணம்? பிரசாத் தன்னோட பணம் 5 லட்சம் ரூபாய் அம்மாட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. அதுல இருந்து 3 லட்சம் ரூபாய் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் தான். என்ன வேலை பண்ணிருக்க லூசா நீ? இப்ப பிரசாத் அந்த பணம் எங்கன்னு பேச ஆரம்பிச்சாருனாக்க பிரச்சனை ஆயிரும். நீ என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போய் இதை எங்க இருந்து எடுத்தியோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சிரு. சரியா? மகேஷ் அண்ணே, நம்ம பாண்டிய ஒருத்தி தூக்கிட்டு போயிட்டானே. என்னது? பாண்டிய தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? நான் கொடுக்க வேண்டிய சீட்டு பணத்தை கொடுக்கலன்னு ஒரு ரவுடி பொம்பளை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தானே. கையில காசு இல்லாதனால பணத்தை கொடுக்க முடியல. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல. எப்படியாச்சும் பணத்தை தந்துடுற, கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டேன். ஆனா அதுக்குள்ள புள்ளைய தூக்கிட்டு போயிட்டானே. பணத்தை கொடுத்தாதான் புள்ளைய விடுவ சொல்லிட்டா. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. மாப்பிள்ளை எங்க? என்ன அடிச்சிட்டு அவர் எங்கேயோ போயிட்டாரு. பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு திட்டிட்டு போயிட்டாருன்னு. அண்ணே, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி என் பிள்ளைய காப்பாத்துனேன். எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 3 லட்சம் ரூபாய். 3 லட்சமா? அண்ணே, நீ தானே ஏதாவது பண்ணணும். இல்ல என் புள்ள போயிருவானே, என் வாழ்க்கையும் போயிருவானே. சரி, நீ பயப்படாத. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா நான் பணத்தோட வர்றேன். சரியா? சரிண்ணே. வாங்க, வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ மன்னிச்சிருங்க மச்சான், ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்ன கையேந்தி வந்திருக்கு. பணம் வேணுமா? ஆமா மச்சான். புள்ளி என்ன புள்ளை உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்கள பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாளா? அவன் தான் நான் தரமாட்டேன்னு நினைச்சு உங்களை வாங்கிட்டு வர சொன்னாலா பணத்தை அந்த மகேஷ்? இல்ல மச்சான், மகேஷ் தர வேண்டிய ஒரு பணம் பாக்கிக்க ஒரு பொம்பளை நம்ம பாண்டிய தூக்கிட்டு போயிட்டா. பணத்தை கொடுத்துட்டு புள்ளைய வாங்கிட்டு போன்னு சொல்றான். பணத்தை கொடுக்கலன்னா புள்ளைய ஏதாச்சும் செஞ்சிருவாளோன்னு பயமா இருக்கு மச்சான். இவள பணத்தை டக்குன்னு போயிடுறதுக்கு எனக்கு உங்களை விட்ட ஆளே தெரியல. அதனாலதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? புள்ளைய தூக்கிட்டு போயிட்டாளா? இத முதல்லயே சொல்லாம ஒட்டையா பணம் வேணும்னு கேட்டா விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு எனக்கு எப்படிக்கே தெரியும்? ஆமா, என்ன பிரச்சனை? புள்ளைய தூக்குற அளவுக்கு நீங்க முத்த விட்டீங்க. மகேஷ் நடத்துற சீட்டு கம்பெனில ஒரு பிரச்சனை ஆகி போச்சு.
வேணான்னு சொல்ல கேட்காம ஒரு ரவுடி பொம்பளை கொண்டு வந்து சீட்டு கம்பெனில சேர்த்தா. இப்ப இந்த பொம்பளை ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு. என்னாச்சு? சீட்டு கம்பெனில ஏழை எடுத்த பொம்பளை பணத்தை ஏமாத்திட்டு ஊர் விட்டு ஓடி போயிட்டா. பணத்தை போட்ட ரவுடி பொண்டாட்டி பணத்தை கொடு இல்ல புள்ளைய தர மாட்டேன்னு சொல்லி புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா மச்சான். என்னங்க இது அநியாயமா இருக்கு? டக்குன்னு அவங்க பணம் கொடுன்னு கேட்டா எப்படிக்கா கொடுக்க முடியும்? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் கொடுத்துறேன்னு சொல்லி டைம் வாங்கி இருக்க வேண்டியதானுங்க. ஏற்கனவே நிறைய டைம் வாங்கியாச்சு, அப்படியும் பணத்தை கொடுக்க முடியல. ஏங்க அதுக்காக அவங்க குழந்தையை தூக்குவாங்களா? என்னங்க நீங்க? வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஐயோ போலீஸ்க்கு போனா சரி வராது மச்சான். என்ன ஒருத்தி புள்ளைய கடத்திருக்கா, அவளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம சரியா வராதுன்னு சொல்றீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவ புள்ளைய ஏதாச்சும் செஞ்சுட்டானா சிக்கலாகி போயிடுமா? அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல தப்பு எல்லாமே மகேஷ் மேலதான் இருக்கு. அந்த ரவுடி பொம்பளை அவ போட்ட பணத்தை வட்டியோட திரும்பி கேக்குறா, அது நியாயம் தானே? மகேஷ் யாருக்கிட்டே ஏமாந்ததுக்கு அவ எப்படிமா தன்னோட பணத்தை விட்டு கொடுப்பா? அதுவும் இல்லாம மகேஷ்ட அவளும் பல தடவை பணத்தை கேட்டு பார்த்துட்டா, இவ கொடுக்குற மாதிரி தெரியல. அவ ஆத்திரத்துல புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல மச்சான், பணத்தை கொடுங்க புள்ளைய கொடுத்துறதான் சொல்றா. ஏங்க இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் முத்த விட்டீங்க? இப்ப நீங்க என்கிட்ட கேட்ட பணத்தை முன்னாடி என்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல? கிரக பிரவேசங்களை கூப்பிட வரும்போது மகேஷ் உங்கள்ட்ட பணம் கேட்டா, இப்படி அடிக்கடி பணம் கேட்காத நீங்க சங்கடப்பட்டீங்க மச்சான். ஷோ, இது இவ்வளவு சீரியஸா இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே கொடுத்துருப்பேன். நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. திரும்ப கொண்ட பணத்தை கேட்க சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணாம எங்கேயாச்சும் பணத்தை பரட்டி கொடுத்துலான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அப்படி ஆயிடுச்சு மச்சான். இப்ப ஒரு வழியே இல்ல மச்சான். எப்படியாச்சும் பணத்தை கொடுத்து புள்ளைய காப்பாத்தி கொடுங்க, இல்லைன்னா புள்ள போயிடும் மச்சான். கிரக பிரவேச சமயத்தில் அந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்காம எப்படியாச்சும் புள்ளைய காப்பாத்தி கொடுங்க மச்சான். உங்க காலில் வேணாலும் விழுற. ஐயோ என்னங்க நீங்க? சரி இப்ப எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? 3 லட்சம் ரூபா மச்சான். சரி வாங்க, புஷ்பா தீட்டு 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அதுல 3 லட்சம் ரூபா இங்க உங்ககிட்ட கொடுத்துறேன். இந்த உதவியை மறக்கவே ஐயோ, மாட்டேன். என்ன இதெல்லாம்? இருங்க வாங்க. என்னடா அப்பா தேவைடா இதெல்லாம் உனக்கு? அப்பா நான் என்னப்பா பண்ணேன்? நீ பண்ண வேலையோட விளைவுதான்டா இது. இல்ல அந்த பிரசாத் உன்னை தூக்கிருப்பானா? ஐயோ அப்பா, என்ன தூக்குனது பிரசாத் இல்லப்பா, அந்த சுப்பு. வாய முடுறா முட்டாள். சுப்புவா சுப்பு? யாரா அந்த சுப்பு? அந்த பிரசாத்தோட எடுபடி தானே அவன். அவன் சொல்லாம இந்த ஆள் செய்வானா? அப்பா கடத்து சொன்னது பிரசாதாவே இருக்குப்பா, அதுக்கு நான் தான் காரணம். நீ எப்படிப்பா சொல்லுவ? நீ காரணம் இல்லாம வேற யாரா காரணம்? அந்த ராகினி பின்னாடி நீ சுத்த போய் தானே இவ்வளவு பிரச்சனை வந்துச்சே. நான் தப்புதுன்னு செய்யலையப்பா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன். அது நான் வெளிப்படையா எல்லார்கிட்டயும் சொல்லி தானே செஞ்சேன். ஒளிச்சு மறைச்சு நான் எதுவுமே செய்யலையே. காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அதுல என்னப்பா தப்பு இருக்கு? அவளை காதலிச்சதே தப்புடா. என்ன பொண்ணுடாவ? என்ன குடும்பம்டா அது? அந்த குடும்பம் நல்ல குடும்பம் நினைச்சுதானே நீங்க சம்மந்தம் பேச போனீங்க. அதனால தானே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனீங்க. அவளெல்லாம் பண்ணிட்டு இப்ப மட்டும் அந்த பொண்ணும் அந்த குடும்பமும் மட்டமா போயிட்டாங்களா? ஏண்டா ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் ஒண்ணு போகும்போது வரும்போது அடிப்பாங்களா? எத்தனை தடவை அடிப்பாங்க? இது பாரு, முன்னாடி இந்த பிரசாத் ஒன்று அடிச்சான்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நீ அவன் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருந்த, அது அவனுக்கு பிடிக்கல. அந்த கோபத்துல ஒன்னு அடிச்சான். இப்ப ஏன்டா ஒன்னு அடிக்கிறான்? ஏன் ஆளை வச்சு கடத்துறான்? நாம தான் அந்த கல்யாணம் வேண்டான்னு ஒதுக்கிட்டோம்லடா. அவன் விவகாரத்துக்கு நம்ம போறது இல்லையே, அப்புறம் ஏன்டா அவனை தூக்குறான்? அப்பா இது எதுக்கு செஞ்சாங்க என்ன ஏது எதுவுமே தெரியாம எதுக்குப்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும்? தெரியறதுக்கு என்னடா இருக்கு? ராகினி விஷயத்தை தவிர வேற என்னடா காரணம் இருக்க முடியும்? ராகினியை கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வந்திருக்காதுப்பா. ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிற பேச்சு வரும்போதே இவ்வளவு பிரச்சனை வருது. அவளை கல்யாணம் பண்ணிருந்தா இன்னும் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும்டா. ஏய், நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு உனக்கு இந்த ராகினியோட கல்யாண பேச்சு வந்துச்சோ அன்னையில இருந்து நீ மாறி மாறி அடி வாங்கிட்டு தாண்டா இருக்கிற. அந்த ராகினியை நீ கல்யாணம் பண்ணிட்டா நீ வாழ்நாள் முழுக்க அடி வாங்கிட்டு தாண்டா இருக்கணும். ஒவ்வொரு தடவை நீ அடி வாங்கும் போதும் நானும் உங்க சித்தப்பா வந்து உன்னை காப்பாத்த முடியுமா? இல்ல நீ தான் தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருப்பியா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுப்பா. நீங்க ஒண்ணு என்ன காப்பாத்தவும் வேண்டாம், திருப்பி அடிக்கவும் வேண்டாம். நீ நான் பார்த்த பிள்ளடா. கண்ட திருநாயெல்லாம் உன்னை கடிக்கிறதுக்கு விட்டுட்டு என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுடா. இத பாரு, அவளை கெட்டாதானே உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம். அவளை கட்டணும் உனக்கு ஆசை இருந்தா அந்த ஆசையை இன்னையோட விட்டுரு. இன்னும் 2 நாள்ல நான் பாக்குற பொண்ணோட தாண்ட உனக்கு கல்யாணம். ஏன்டா கத்துற? டேய், இனிமே எதுக்கும் நான் அசைய மாட்டேன். இன்னைக்கு உன்னை கடத்தி கொண்டு போய் அடிச்சவன் நாளைக்கு என்னையும் கடத்திட்டு போய் அடிப்பான்டா. இனிமே என்னால இதுக்கு அனுமதிக்க முடியாதுடா. நான் சொன்னது நடக்கும். இன்னைக்கு ஒன்னு அவன் தூக்கிட்டு போன மாதிரி உன் சொந்த அப்ப நானே உன்னை தூக்கிட்டு போய் தாலிக்கிட்ட வைப்பேன்டா. இதை எப்படி சாதிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் சொன்னது நடக்கலன்னா அப்புறம் என்ன நடக்கணும் நான் சொல்ல மாட்டேன்டா, செஞ்ச காட்டுவேன். மகேஷ், அண்ணே பணத்தை கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டேன். எதுமா வீடு? இந்த இதானே அந்த வீடு.
எதுமா? இதானே. ஏ ராஜி வெளிய வாடி. ஏய் வாடி. இந்தா குடு. இந்தா படி. பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அப்போ புள்ள மேல பாசம் இருக்கு. ஏய் புள்ளைய கொண்டு வா முதல்ல. ஏய் புள்ளைய தூக்கிட்டு வா. பாண்டி. சரி நான் பாண்டி வச்சுக்கிறேன், நீ உன் வேலைய ஆரம்பி. ஏய் ஏண்டி அடிக்கிற? என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன போலீஸ் வரும், 2 பேரையும் சேர்த்து கொண்டு போய் உள்ள வைப்பாங்க. ஏண்டி பணத்தை கொடுக்கறனா புள்ளைய தூக்குவியா? அடிக்காதடி. தூக்குவியாடி? சொன்னா கேளு, கை பியா. என்ன மாப்பிள்ள இவ்வளவு பரபரப்பா வரீங்க? மகேஷ் சீட்டு பணத்தை திருப்பி கொடுக்கலன்னு ஒரு ரவுடியோட பொண்டாட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாலாம். ஐயோ கடவுளே. கடவுளே, என்ன தம்பி இது? குழந்தையை தூக்கிட்டு போற அளவுக்கு மகேஷ் என்ன பண்ணிட்டு அதெல்லாம் இருந்தாரு? பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க. பணத்தை கொடுத்து பாண்டியை மீட் ஆகணும். நான் உங்ககிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அதை எடுங்க. வாங்க புஷ்பா வாங்க வாங்க வாங்க. வாங்க. வருத்தப்படாதீங்க, பையன் கிடைச்சிருவான், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சீக்கிரம் புஷ்பா. மாப்பிள்ளை மாப்பிள்ள என்னத்த 2 லட்சம் ரூபா தான் இருக்கு, மீதி 3 லட்சம் ரூபாய் காணோம். என்ன என்ன மாப்பிள்ள? நல்லா பாருங்க மாப்பிள்ள. நல்லா பாருங்க. நீங்களே பாருங்களே, பையில 2 கட்டு தான் இருக்கு. பையில வேற எதுவுமே இல்லையே. ஐயோ இல்ல மாப்பிள்ள, நீங்க எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே தான் நான் பீரோல வச்சேன். நடுவுல இந்த பையன் நான் தொடவே இல்ல மாப்பிள்ள. அப்ப அந்த 3 லட்சம் ரூபாய் எங்கீங்க? ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. ஐயோ என்ன புஷ்பா இப்படி பொறுப்பில்லாம இருக்க? வச்சிரத்து நல்லா தெரிப்பாரு. போ. இல்லங்க நான் எடுக்கவே இல்லங்க பீரோல நல்லா இருந்து. பாரு பாரு புஷ்பா. இங்க பாரு. இருக்கா? இல்லங்க. ஐயோ இல்லையே. இல்லங்க. என்னத்த இல்லன்னு சாதாரணமா சொல்றீங்க? இப்ப பணம் வேணுமே. ஐயோ புள்ளைய காப்பாத்துறதுக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். இப்ப அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள சத்தியமா எனக்கு தெரியாது. நான் பீரோல தான் வச்சிருந்தேன். ஆனா பணத்தை காணுமே. ஐயோ என்னங்க, இந்த பணம் இருந்தா தான் என் பிள்ளைய எந்த சேதாரமெல்லாம் பத்திரமா காப்பாற்ற முடியும். பணம் ரொம்ப முக்கியமா, கொஞ்சம் நல்லா தேடி பாருங்கம்மா ப்ளீஸ். இல்ல தம்பி, இப்பதான் நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன், பணம் இல்லைங்களே. ஐயோ அந்த பொம்பளை கொலை கூட 5வது விளாச்சே, உள்ள என்ன ஒன்று தெரியலையே. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பணம் இல்லன்னா என்ன, நான் உங்களுக்கு பேங்க்ல பணம் எடுத்து தரேன். ஏங்க என்ன பண்ணீங்க அந்த பணத்தை? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன பண்ண போறோம் அந்த பணத்தை? எதுவும் பண்ணலன்னா அந்த பணம் எங்கங்க போச்சு? ஏங்க அந்த ரவுடியோட பொண்டாடி இருந்தா போனை எங்கிட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். மச்சான் மகேஷ் தான் பேசுறேன். சொல்லு மகேஷ். எங்க புள்ள கிடைச்சிட்டாங்க. என்னது புள்ள கிடைச்சிட்டானா? ஆமாங்க, காசு கொடுத்து புள்ளைய மீட்டுட்டு வந்தாச்சுங்க. காசு கொடுத்து மீட்டு வந்தியா? யாரு பணம் கொடுத்தா மகேஷ்? கோபி அண்ணன் தாங்க கொடுத்துச்சு. இப்பதான் நானும் கோபி அண்ணனும் புள்ளைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறோம். நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்துடுறேன் மகேஷ், பக்கத்துல இருக்கேன் வை. என்னவா புள்ள கிடைச்சிட்டானா? யார் பணம் கொடுத்தாங்களா? நம்ம கோபி மச்சான் தான் பணத்தை கொடுத்து குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காரு. நான் உடனே போய் பார்க்கணும். நான் கிளம்புறேன் மச்சான். எனக்காக நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் கிளம்புறேன் மச்சான், நான் வரேங்க. அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. எந்த விஷயம் மாப்பிள்ள? மகேஷோட புள்ள காணாம போனதும், அவனை மீட்கிறதுக்கு கோபி போனதும், அதுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டதும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம்? நீங்க அதுக்காக தானே கோபிக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கோபி இங்க வந்து பணம் வாங்கவும் இல்ல. அப்படின்னா பணம் எங்கீங்க? என்னங்க முடிக்கிறீங்க? என் பணம் 5 லட்சம் ரூபாயில கரெக்டா 3 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. அதே நேரத்துல அந்த 3 லட்சம் ரூபாயை கொடுத்து கோபி ஒரு காரியம் பண்றான். காணாம போன 3 லட்சத்துக்கும் கோபி கொடுத்த 3 லட்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? ஒரு சம்பந்தமும் இல்ல மாப்பிள்ள. கோபி கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதே. இதுல இருந்து 3 லட்சம் ரூபாய் எங்க போச்சு? தெரியல மாப்பிள்ள. இத பாருங்க, அந்த பணத்தை கொடுத்து கோபி பிள்ளைய மீட்டது கூட நான் தப்புன்னு சொல்லல. அவசர தேவைக்கு பணம் போராட்டத்துக்கு நேரம் இல்லாம கையில இருந்த பணத்தை நீங்க கொண்டு போய் கோபிட்ட கொடுத்தது கூட நான் தப்புன்னு சொல்லல. இப்ப கொடுத்துட்டு அப்புறமா நீங்க திருப்பி வச்சிடலாம்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்படி பண்ணிருக்கேன்னு பணத்துக்கு சொந்தக்காரன் என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? மாப்பிள்ள அப்படி நாங்க பண்ணியிருந்தா கண்டிப்பா சொல்லிருப்போமே.
ஆனா நாங்க அப்படி பண்ணவே இல்லையே. தயவு செஞ்சு மறுபடியும் போய் சொல்லி எரிச்சல கிளப்பிட்டு இருக்காதீங்க. என் பணத்தை என்கிட்ட சொல்லாம அவள அவசரமா ஏங்க எடுத்து கொடுத்தீங்க? லேட் பண்ணா அந்த பணத்தை நான் எடுத்து கொடுத்து நான் நல்ல பேர் வாங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? வாங்குற நல்ல பேரை கோபியே வாங்கட்டுன்னு நினைச்சீங்களா? நல்ல பேரை அவன் மட்டும்தான் வாங்கணும், காசை கொடுத்து கெட்ட பேரை நான் வாங்கணும். இதானே உங்க எண்ணம் எல்லாம்? மாப்ள, நீங்க தப்பா எதையோ முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. பேசாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு பணத்தை கொடுத்து வச்சேன். அந்த பணத்துல எனக்கே குழி தோன்றீங்களா? இருங்க பாத்துக்கிறேன். இனிமேலு உங்களை நான் நம்ப மாட்டேங்க. என் பணம் இனிமேல் உங்ககிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்ல. மாப்பிள, என்ன மாப்பிள, போய் அவங்க போய் பாத்தியா? என்ன அடிச்சவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணே இல்லையா? அங்க போகவே இல்ல மாமா. அங்க போகலைன்னா வேற எங்க போன? ஏன் இப்ப கோவமா இருக்க? வீடு ரிப்பேர் செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தல. ஆமா, உங்க புஷ்பா திட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா ஏன்? அதுல 3 லட்சம் ரூபாயை காணோம். எது? என்னன்னா சொல்றீங்க? பணத்தை காணுமா? அதுவும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை காணாமா? ஆமா, கொடுத்த 5 லட்சம் ரூபாயில 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. 3 லட்சம் ரூபாயை காணோம். பீரோல போட்டு வச்சிருந்த பணம் எங்க போகும்? மகேஷோட புள்ளைய காப்பாத்தணுங்கிறதுக்காக ரங்க மாப்பிள்ள வந்து பணம் கேட்டாரு. பணத்தை கொடுத்து புள்ளைய காப்பாத்தணுங்கிறதுக்காக பணத்தை எடுக்கிறதுக்காக புஷ்பாத்த வீட்டுக்கு போனேன். அங்க போனா பணத்தை காணோம். என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பணத்தை கோபி கொடுத்து புள்ளைய மீட்டிட்டு தான் மகேஷ் கிட்ட இருந்து போன் வருது. கோபிக்கு ஏது அவ்வளவு பணம்? அவன் சாதாரண டெய்லர் தானே? கரெக்ட். கோபிக்கு ஏது அவ்வளவு பணம்? யார் அவங்கிட்ட கொடுத்தாங்க? யாரு கொடுத்திருப்பாங்க? நீ யார்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சு அவங்க தான் கொடுத்திருப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தத்தை நான் சொல்றேன். கடத்தாங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி என்னுடைய பணத்துல கோபி நைவேத்தியம் பண்ணிருக்கான். உன் அப்பாவும் அம்மாவும் என் பணத்தை கொடுத்து அவனை ஹீரோ ஆகிட்டாங்க. அபாண்டமா எதுவும் சொல்லாதீங்க. அப்படிலாம் எதுவும் இருந்திருக்காது. எங்க அப்பா என்ன 3 லட்சம் ரூபாய் பணத்துக்கு வழி இல்லாதவரா? உங்களை மாதிரி கோடி கோடியா வச்சிருக்கலைனாலும் அவர் அளவுக்கு தேவையான பணம் அவர் வச்சிருக்காரு. உங்க பணத்தை எடுத்து கோபியை தனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. அவர் கொடுக்காம கோபிக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? அவன் தையக்கடையில உட்கார்ந்து ஜாக்கெட் தைச்ச பணமா இருக்கு மாப்ள. அது எப்படி மாமா? ஒரு ஜாக்கெட்டுக்கு 100 ரூபானா கூட ஒரு நாளைக்கு 10 ஜாக்கெட் தைச்சா 1000 ரூபாய், மாசத்துக்கு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் எங்க? 3 லட்சம் ரூபாய் எங்க? கண்டிப்பா அத்தை மாமாவும் தான் என் பணத்தை எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப அதனால என்ன? நல்ல காரியத்துக்காக தானே இந்த பணம் போயிருக்கு. எந்த காரியத்துக்கு வேணாலும் போயிருக்கட்டும். எந்த முறையில போயிருக்கு? திருட்டுத்தனமா தானே போயிருக்கு. இங்க பாருங்க, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. ஏன் உன் அப்பாவையும் அம்மாவையும் சொன்ன உடனே உனக்கு உரைக்குதா? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என் படத்தை என்ன கேட்காம கை வைக்கிறதுக்கு இவங்க யாரு? சரி, அவங்களுக்கு ஒரு அவசர தேவைனே வச்சுக்க. அதை என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? என் படத்தை வச்சு கோபி ஹீரோ ஆனது கூட விட்டுடுவோம். நான் அவன் விஷயத்துக்கே வரல. நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். 3 லட்சம் ரூபாங்கிறது உங்க அப்பாவால புரட்ட முடியாத பணமே கிடையாது. அதை புரட்டுறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால அவசரத்துக்கு வீட்டுல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. ரைட்டு, பணம் என்னோடது. மாப்பிள்ள, ஒரு அவசர தேவைக்காக இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன். இத்தனை நாள்ல திருப்பி தரேன்னு என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா வேண்டாமா? இவங்க பாட்டுக்கு என் பணத்தை எடுத்து போற வரவங்க எல்லாம் கொடுப்பாங்களா? இதுக்காக தான் இவங்ககிட்ட நம்பிக்கை நான் பணத்தை கொடுத்து வச்சேனா? எங்க உங்க தங்கச்சி பிள்ளைய ஒருத்தி கடத்திட்டு போயிருக்கா. பணத்தை கொடுத்து பிள்ளைய மீட்டுட்டு வர சொல்லல. புள்ள நல்லபடியா திரும்பி வரணும்னு நினைக்கல. தங்கச்சி பிள்ளையாச்சே போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கல. தங்கச்சி மனசு நொந்து போயிருப்பாளே, அவளை போய் பாப்போம்னு நினைக்கல. இது எதையுமே நினைக்காம ஏன் பணம் எப்படி எடுத்து கொடுக்கலாம்? அதுவும் கோபியை தனக்கு எப்படி எடுத்து கொடுக்கலாம்? இது ரெண்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையா? எங்க எங்க உங்க புத்தி இப்படி பகையில பொறையாடி போயிருக்கு? ஏய், கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வக்கில்ல. என் புத்தியை பத்தி நீ பேசிட்டு இருக்கியா? என் தங்கச்சி மேலேயும் என் தங்கச்சி புள்ள மேலேயும் எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். அக்கறை இல்லாமல மாப்பிள்ளையை கூட்டிட்டு பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு வீட்டுக்கு ஓடுன. என்னுடைய கேள்வி, என் பணம் எங்க போச்சுன்னு, யாரு மூலியமா போச்சு, ஏன் போச்சுங்கிறது தான். அதுக்கு பதில் சொல்றதா பதில் சொல்லு, இல்லனா போயிட்டே இரு. உங்க பணம் போனதுதானே இப்ப உங்க பிரச்சனை. உங்க பணம் வரும். என் அப்பாவை எடுத்து கொடுத்திருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. வரலனா ஏண்டி மானங்கிட்டவளேன்னு என்ன கேளுங்க. இந்த வெத்து வாயளப்புக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கொடுத்து வச்ச பணத்தை நம்பிக்கையா வச்சிருக்கிறதுக்கு துப்பு இல்ல. பெருசா பேச வந்துட்ட. யாருங்க உங்களை கொடுத்து வைக்க சொன்னாங்க? என் அப்பா அம்மா கேட்டாங்களா? அன்னைக்கு பணத்தை நீங்க கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க எங்க அம்மா? ஏங்க இங்க கொடுத்து வைக்கிறீங்க, பாதுகாப்பா பேங்க்ல போட்டு வைங்கன்னு தானே சொன்னாங்க. இல்ல இல்ல இங்கே வைங்கன்னு சொன்னது யாரு? நீங்க தானே. அதுக்காக பணத்தை தூக்கி கொடுத்துட்டு வாய் சவுடால அடிப்பீங்களா? இத பாரு, அன்னைக்கு நம்பிக்கை வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனாலதான் மிச்சிருந்த பணத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன். பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அந்த 3 லட்சம் ரூபாய் போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுறேன். நீ வேணா உங்க அப்பாட்ட சொல்லிடு. இங்க பாருங்க, எங்க அப்பா ஒண்ணும் உங்க பிச்சையில வாழ்ற அளவுக்கு ஒரு மானங்கட்டால் கிடையாது.
3 லட்சம் ரூபாய் பணம் இன்னைக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஏங்க உள்ள எங்க மகேஷ்? உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் இல்லனா நம்ம பாண்டி பாத்துக்கவே முடியாதுங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பணத்துக்காக பாண்டி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே 1/2 மணி நேரத்துல பணத்தோட வந்து பாண்டியை மீட்டு கொடுத்துட்டாருங்க. ஒவ்வொருத்தரும் இக்கட்டான பிரச்சனை மாட்டும் போதெல்லாம் நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்னங்க இது என் தங்கச்சி குழந்தைங்க. அதுக்கு ஒரு ஆபத்துல நான் வந்து நிக்க மாட்டேனா? இது போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க எங்கங்க போய் தொலைஞ்சீங்க? புள்ளைய காணோனே கோவம் மட்டும் வருதுல. புள்ளைய காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்காம நீங்க பாட்டுக்கு எங்கங்க போனீங்க? புரியாம பேசாத மகேஷ். பிரசாத் மச்சானை பார்த்து பணத்தை ஏற்பாடு பண்ண தான் போனேன். ஏங்க அவர்கிட்ட எதுக்குங்க நீங்க போனீங்க? அவர்கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு தெரியாதா? கிரக பிரவேசத்துக்கு அவர் நம்மள கூப்பிட வந்தப்ப பணத்தை இருக்குன்னு நான் கேட்டேன்ல. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? கொடுக்க முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு போனார்ல. அப்படி சொன்னவர்கிட்ட போய் நீங்க எங்க பணம் கேட்டீங்க? இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல மகேஷ். எப்போ ரோஷப்படணுமோ அப்போ ரோஷப்பட மாட்டேன். குழந்தைய காணும் ஒரு வழியே இல்லை போய் உதவி கேட்க போனா அப்பதான் ரோஷத்தெல்லாம் காட்டுவேன். இதுதான் உங்கள்கிட்ட பிரச்சனையே மகேஷ். ஒரு காலத்துல பிரசாத் மச்சானுக்காக கோபி மச்சான முதுகுல குத்துற வேலை எல்லாம் பார்த்தேன். இப்ப அவரும் முடிக்காம போயிட்டார். அவனுக்கு அப்பெல்லாம் நான் பணத்துக்காக அப்படி நடந்துக்கிட்டது உண்மைதான். ஆனா நான் இப்ப அப்படி இல்லல. கோபி என்ன என்னைக்கு ஜெயிலுக்கு போச்சோ, ராகினி வாழ்க்கையில என்னைக்கு சிக்கல் வந்துச்சோ, அன்னையில இருந்து பணத்தை வச்சு நான் எதையும் பாக்குறது இல்லைன்னு தீர்மானிச்சிட்டேங்க. சரி, பிரசாத் அன்னைக்கிட்ட பணம் கேட்டு போனீங்கல்ல, அவர் என்னங்க சொன்னாரு? குழந்தைய காணும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பணத்தை கொடுக்க ஒரு தயாராயிட்டாரு மகேஷ். இதுதான் எங்க அண்ணன் குணங்கிறது. பாருங்க, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டக்குன்னு உடனடியா பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாரு பாருங்க. அதான் அண்ணன். பணத்தை வாங்கி திருப்பி கொடுத்துட்டீங்களா? இல்ல மச்சான், எனக்கு பணம் தரத்துக்காக புஷ்பாத்த வீட்டுல 5 லட்சம் ரூபா பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அங்க வாங்க 3 லட்சம் ரூபா வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. போன இடத்துல அங்க 3 லட்சம் ரூபா பணத்தை காணும்னு பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? 3 லட்சம் ரூபா பணத்தை காணுமா? ஆமா மகேஷ், யார் எடுத்தா என்னன்னு தெரியாம ஒரே பிரச்சனையாகி போச்சு. உங்க அண்ணன் கண்ணாபுரான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. பணம் இல்லையே, புள்ளைய எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் புள்ள கடைச்சிட்டான்னு உங்கள்கிட்ட எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் கிளம்பி உடனே வந்துட்டேன். அங்க இன்னும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாவங்க, புஷ்பாத்தையும் பெரியசுடைய மாமாவும் அண்ணே தாளிச்சு எடுத்துருவாருங்க. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்பிட்டு அப்புறமா வரேன். அண்ணே, நீ சாப்பிட்டுட்டு போனேன். நான் வரேன். நான் மலரோட ஒரு நாள் வந்து சாப்பிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். வரேன். சரிங்க. தம்பியை பாத்துக்கங்க. வாங்க. இது தெய்வீக மலை மோதும் பிருந்தாவனம். இங்கு கை வீசும் காற்றோடு பூக்கள் மனம். இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம். குளிர் சொல் கொண்டு